என்றார் நெல்சன் மண்டேலா அவர்கள். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னதான் மகாத்மா. வாழ்க்கையில் முன்னதாக செய்து முடிக்கக்கூடிய முக்கியமான பணிகளில் ஒன்றுதான் கல்வி என்றார் அரிஸ்டாட்டில். அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் கல்வி அதிகாரத்தில் 666வது குறளில், எண்ணியது எண்ணியாக எழுதுவை எண்ணிய திண்ணியராக பிரிகின்று எண்ணியதை எவன் ஒருவன் செயல்படுத்தி உறுதி கொண்டவனாக இருக்கிறானோ அவனை இந்த உலகத்திற்கு வெற்றியாளராக அடையாளம் காட்டப்படுகிறான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேரண்ட்ஸ், இது ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் அனைவரும் வெற்றியாளர் வர முடியும். இதனை தொடர்ந்து எஃபர்ட், முயற்சி, தெய்வத்தால் ஆகாத முயற்சிதான் மெய்வரத்த கூலி தரும் என்ற வள்ளுவனுடைய வாக்கியம் மனித முயற்சி கிடைத்த மிகப்பெரிய சாசனம் என்பார்கள். முயற்சிகள் தவறலாம் மாணவர்களே, முயற்சிக்கு தவறலாமா என்பதை உணர வேண்டும். அதே போல ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒருவன் வெற்றி கோட்டை குறிப்பிட்ட நேரத்தில் கலைக்கிறான் என்றால் அவன் பயிற்சி நேரத்தில் நிறைய நேரத்தை செலவிட்டிருப்பான். அதற்காக நான் சொல்வதுண்டு, பயிற்சியும் முயற்சியும் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். The practice makes a man perfect என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். அதனை தொடர்ந்து கடலிலே குதித்து ஒருவன் முத்தளிக்கவில்லை என்றால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமில்லை. அவன் கொண்ட முயற்சியில் குறைவு என்பதை உணர வேண்டும். அதனை தொடர்ந்து வெற்றி பெற்றுவிட்டால் அதை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து போராட வேண்டும். The consistency to reach the particular place is difficult, to maintain the same place is very very difficult சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி பெற்றால் அதை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து போராட வேண்டும். இறுதியாக செல்ஃப் கான்பிடன்ஸ். வழக்கை இல்லாமல் வாழலாம், இடக்கை இல்லாமல் வாழலாம், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. அதே போல தண்ணீருக்குள் இந்த ஓவியம் வரைய முடியாது. தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது.